இந்த ஆய்வு வந்து ஏதோ சாதாரணமா நடந்ததா வந்து இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாதாரணமான ஆய்வு கிடையாது. ஜெனட்டிக் பிரகாரம் வயதை கணிக்கின்ற ஒரு ஆய்வு வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆய்வு கிடையாது. யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், விவரம் தெரியாத ஒரு மனிதர் ஏஐல படிச்சுட்டு இவர் வந்து விமர்சனம் பண்ணுவார்ன்றதுக்காக அந்த ரிசர்ச் செய்யல. அப்படின்னா உங்களுக்கு வந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவருடைய உடல் என்னவோ வந்து மதுரையில் கிடைத்து அதை டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலமாக இது வந்து 60,000 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவர் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அந்த மதுரையில் உசிலம்பட்டில் இருக்கிற அந்த ஜோதி மாணிக்கபுரம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிற விரும்மாண்டி கிட்ட தான் அந்த ஜெனட்டிக் மார்க்கர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனட்டிக் மார்க்கர் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏதோ ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட எல்லாம் வந்து கிடையாது. உணவுப் பொருட்கள், அங்க பயன்படுத்திய தொழிற்சாலைகள், இதையெல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அங்க நீங்க ரிப்போர்ட்டை முதல்ல வெளியே விடுங்க, அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரும். அங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்களும் அங்க நடந்திருக்கு. அந்த மாதிரி சில புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் புதிய அறிவியல் பூர்வமான விஷயங்களும் அங்க செய்திருக்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து 100 ஏக்கரா இருக்கு, வெறும் 2 ஏக்கராவை தோண்டிட்டே வந்து இந்த மாதிரி வந்து சொல்லும் பொழுது ஏன் 100 ஏக்கரா அமர்நாத்தை வச்சு தோண்டி நீங்க விமர்சனம் சொல்ல வேண்டியது தானே? இந்த சங்க காலத்தை அப்படி இவர் சொல்ற இந்த சங்க காலம்ன்றத சங்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் கீழடியில் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. போதுமான முதல்ல ஆதாரங்கள் அப்படி இல்லை. அதனால சங்க காலத்தை இன்னொரு வரையும் கூட்டு போறதுக்கு என்ன வரலாற்று பூர்வமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்க? ஒவ்வொரு எலும்பு கூடையும் வச்சுக்கிட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக வெளிவருவது. அப்படி இருக்கும்போது இது பெருமிதம்னு எப்படி சொல்ல முடியும்? பெருமிதம் வந்து வரலாறு வந்து எழுதிட்ட பின்னாடிதான் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்ட பின்னாடிதான் வந்து பெருமிதத்தை பேச முடியும். பெருமிதம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிக்கலாம். தவிர ஒரு ஆய்வாளன் ஒரு அறிக்கையை வெளியிட்டவங்க வந்து பெருமிதம் அரசியல் எல்லாம் வந்து செய்யல. இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருப்பது நகர நாகரிகமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வி ஒன்று. அங்கே ஒரு பெரிய நகரம் இருந்ததற்கான என்ன சான்றுகள் கிடைத்திருக்கின்றன? பெரிய சான்றுகள் இல்லை. பேப்பர் பிரசன்ட் பண்றதெல்லாம் எங்க பண்றாரு? ஆய்வு கட்டுரைகளை வந்து வெளியிடுறதெல்லாம் எங்க பண்றாரு? பொதுவெளியில வந்து வெளிப்பண்றாரு. அவர் சமூகம் சார்ந்த நமஸ்காரம் என்று சொல்ற இடங்கள்ல தானே வந்து பண்றாரு. இவர் தைரியமா வந்து அமர்நாத் பண்றாரு இல்லையா? சாதாரண பொது இடங்கள்ல வந்து கண்டுபிடிச்சத வந்து வெளியே சொல்றாரு இல்லையா? அது போல அறக்கழக பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் திரு மாரப்பன் அவர்கள், இணை பேராசிரியர், மாநில கல்லூரி, சென்னை. அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். தொடர்ச்சியாக வரலாறு குறித்தும் தொல்லியல் குறித்தும் ஆய்வு செய்து அதை தொடர்ச்சியாக எழுதி வருபவர், தொடர்ச்சியாக குறித்து பேசி வருபவர். இன்றைக்கு கீழடி என்பது சர்ச்சை மேல் ஒரு சர்ச்சை அப்படின்னு இன்றைக்கு கிழக்கு பதிப்பகத்தை சார்ந்த திரு பத்ரி அவர்கள் ஒரு நீண்ட ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலி தொடர்பாகத்தான் சில கேள்விகளை வரலாற்றுத்துறையை சேர்ந்த இணை பேராசிரியர் திரு மாரப்பன் அவர்கள் நம்ம கேட்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். நீங்களும் திரு பத்ரி அவர்களுடைய காணொலியை பார்த்திருப்பீங்க. அதுல குறிப்பா அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து தொகுத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக இது எல்லாமே ஒரு புனைவாக இருக்கிறது, இது எதுவும் ஒரு அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான தர்க்கமாக இல்லை. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசி எதுவுமே அப்படி இல்லை அப்படின்னு பேசி அவர் பேசியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் ஒவ்வொன்றாக நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, கீழடி என்பது ஒரு பெரிய நாகரிகம் அல்ல, ஒரு சிந்து சமவெளியை போலவோ இல்ல ஒரு ஹரப்பா மொஹஞ்சதாரோ போலவோ ஒரு பெரிய நகர நாகரிகத்துக்கு ஒன்றும் கிடைத்து விடவில்லை. கிடைத்ததே ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான். அதை வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி நகர நாகரிகம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு. கீழடியவே ஒரு நகர நாகரிகம் அல்ல, அதற்கான போதிய சான்றுகள் இல்லை. இந்த கீழடி ஆய்வை பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டுகள், சர்வதேச இன்ஸ்டிடியூட்டுகள் பெரிய அளவுல ஒன்றும் ரெகக்னைஸ் பண்ணிடல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, கீழடியை பொறுத்தவரையிலையும் அது ஒரு நகர நாகரிகம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு இடம். கிட்டத்தட்ட வைகை நதி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு 7200 சைட்டுகள் வந்து இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ வடநாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக பகுதியிலேயே கிட்டத்தட்ட 10,000 சைட்டு தான் வந்து இருக்கு. அதுல மிக கிட்டத்தட்ட
ஒரு 200 சைட்டுகள் தான் அதை வந்து தோண்டி பார்த்துருக்காங்க. அதுல வந்து 46 சைட்டுக்கு மட்டும் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சூழ்நிலை. இந்த 46 ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் சிந்து சமவெளி நாகரிகம்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே போல அதுல கடைசியா வந்து ஒரு இடத்துல சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கான அந்த பெயரவே நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல நடந்த அகழாய்வுகள் மூலமாக ஒருத்தர் ப்ரொமோஷனுக்காக ஒரு அகழாய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சைட்டை கண்டுபிடிச்சி வடநாட்டுல நடத்துறாங்க. அந்த ப்ரொமோஷனுக்காக அவர் செய்யும் போது சிந்து சரஸ்வதி நாகரிகம் அங்க வந்து இருந்தது அப்படின்னு சொல்லும் போது உடனே பிரதம மந்திரி வரலையும் அதை அவங்க அவங்க வந்து என்டாஸ் பண்றாங்க, ஆமோதிக்கிறாங்க. ஏஎஸ்ஐயும் அதை வந்து பெரிதாக வந்து கொண்டாடியது. ஆனா கீழடி என்பது வந்து ஏதோ ஒரே ஒரு இடத்தை மட்டும் கண்டுபிடிச்சி அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து செங்கற்கள் வந்து ஒரு 10-15 செங்கற்களை வந்து பார்த்து ஏதோ ஒரு சுவரை மட்டும் கண்டுபிடிச்சி கீழடி அப்படின்றது கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறிய பகுதி, இந்தியாவில் 4% தான் தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு வந்து இருக்குது. இந்த 4% பரப்பளவுல 7200 சைட்டுகள் வந்து மனிதன் 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதற்கான ஆதாரங்களும் இருக்கின்ற இடங்களும் தொல்லியல் இடங்களும் இருக்கு. இப்போ கீழடி போன்ற இடங்கள் வந்து இருக்கிற அந்த இடங்களும் தொல்லியல் மேடுகளும் வந்து இருக்கு. இதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இதுல வந்து இவங்க வைகையை ஸ்பெஷலா வந்து எடுத்துக்கிட்டு சிறப்பா வந்து எடுத்துக்கிட்டு அவரு 293 இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒரு இடம் கீழடிய ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்த வந்து அகழ்வாராய்ச்சி வந்து 2 வருஷம் செய்யறாங்க. அந்த 2 வருஷம் செய்யும் பொழுது ஒரு பெரிய கட்டிடங்கள் வந்து கிடைக்குது. அந்த கட்டிடங்கள் கிடைச்ச பின்னாடி அதுக்கு அப்பதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்ப இருக்கிற ஒன்றிய அரசாங்கங்கள் போன்றவ வந்து நேரடியாக வந்து தலையிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அவரை வந்து அறிக்கை எழுத விடாம பண்ணாங்க. அப்படி இருந்தும் கோர்ட் தலையிட்டு கோர்ட் வந்து எழுத சொன்ன பின்னாடி திரும்பவும் 2016 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவங்க 2021 தான் ரிப்போர்ட் எழுதுறதுக்காக அவரை கூப்பிட்டுட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க எழுதுறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து ஒரு இடத்துல வந்து கிடைச்சிருக்குது, கட்டிடங்கள் வந்து கிடைச்சிருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் அங்க நிறைய எச்சங்கள் வந்து கிடைச்சிருக்குது, கிடைக்காம எல்லாம் வந்து இல்ல. நான் என்ன பண்றேன்னா அவர் டிரான்ஸ்பர் அந்த காலத்திலேயே டிரான்ஸ்பர் செய்யப்பட்டாரு. அப்புறம் அரசியல் தலையீடு, நீதிமன்ற தலையீடு எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் மறுபடியும் பணியமர்த்தப்படும். அப்போ நம்ம என்னன்னா அப்பயே டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது பணியிட மாற்றம், இடமாற்றம் என்பதுல ஒரு அலுவல் ரீதியானது தானே, அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. அப்போ இவருக்கு நடந்ததை மட்டும் ஏன் அரசியல்படுத்தணும்? அதுல அப்ப இருந்து இந்த தமிழ் பெருமையோடு இதை அணுக ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்ற டிரான்ஸ்பர் அப்படின்றது வந்து நடைமுறையில எப்போதுக்கும் இருந்துட்டு இருக்கிற செயலை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா செய்யல. இதுவரையிலும் ஒரு சைட்டை வந்து கண்டுபிடிச்சாங்களா, அந்த சைட்டை வந்து எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த அளவுக்கு தோன்றின பின்னாடிதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில இருந்து அவங்க வந்து அந்த ஆராய்ச்சியாளரை வந்து அந்த அலுவலர் வந்து எடுப்பாங்க. ஆனா அமர்நாத் ராமகிருஷ்ணா இங்க 2 வருஷம் அகழ்வாய்வு செய்த உடனே இங்க வந்து ஒரு பெரிய கட்டிடங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதனுடைய செய்திகள் எல்லாம் ஏஎஸ்ஐக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் சென்ற உடனே புதியதாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து பிரேம் பண்றாங்க. அப்படி பிரேம் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல 3 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி தான் அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இருக்கு. ஆனா அப்ப அந்த ரூல்ஸ் வந்து இல்லை. இவருக்காக பண்ணி இவர் கூட சேர்ந்து மற்றவங்களையும் சேர்த்து த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படி பண்றது வந்து எதேச்சையானது கிடையாது, இயற்கையானது கிடையாது, இயற்கைக்கு மாறானது. புதியதாக சட்டங்களை வந்து வகுத்து அவங்க அந்த பணியிட மாற்றத்தை செஞ்சாங்கன்றது தான் உண்மை. அதே மாதிரி இது சங்க காலம் அப்படிங்கிறத திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கிமு 800 வரை கொண்டு போயிடுறாரு அவருடைய அகழாய்வுல. அப்படி சங்க காலத்தை 800 வரை கொண்டு போக முடியுமா அப்படின்னா அப்படி இல்லைன்னு திரு பத்ரி அவர்கள் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு சங்க காலம்ங்கிறது கிமு 300 இருந்து கிபி 300 அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏறக்குறைய வந்து நம்ம சங்ககால மன்னர்களுடைய பெயர்களுடைய கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது, அவர்களுடைய நாணயங்கள் கிடைத்திருக்குது, காசுகள் கிடைத்திருக்குது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான்
சங்க இலக்கியம் அல்லது சங்க காலம் அப்படிங்கிறது ஒரு கிமு 300 இருந்து கிபி 300 வரையும் சொல்றாரு. வெறும் பானை ஓடுகளுடைய கிருக்களில் வைத்துக் கொண்டு ஒரு சங்க காலம்ங்கிறது கிமு 800 வரையும் கொண்டு போக முடியாது. அடிப்படையில இந்த சங்க காலத்தை அப்படி இவர் சொல்ற இந்த சங்க காலம்ன்றத சங்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் கீழடியில் கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப போதுமான முதல்ல ஆதாரங்கள் அப்படி இல்ல. அதனால சங்க காலத்தை 800 வரையும் கூட்டு போறதுக்கு என்ன வரலாற்று பூர்வமான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதாவது வந்து ஒரு எழுத்தினுடைய பரிணாம வளர்ச்சியும் ஒரு மொழியினுடைய பரிணாம வளர்ச்சியும் முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல மொழி அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு அப்பா ஒரு குரு ஒரு மகனை வைத்து கொண்டு சொல்லிக் கொடுக்கின்ற மொழியாக தமிழ் மொழி இருக்கவில்லை என்பது இங்க நம்ம பார்க்கணும். அதுதான் சமஸ்கிருதம். அப்படிதான் வந்து ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா தமிழ் மொழியை பொறுத்தவரையிலும் இது வேர்கள்ல இருந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து சாமானிய மனிதனும் பேசி இருக்கிறாங்க. இது தமிழ் பெருமிதம் அல்ல. தமிழ் பெருமிதத்தை வந்து சொல்லி அரசியல் படுத்துதல் வந்து இங்க கிடையாது. அரசியல் படுத்துறது வந்து வெளியிலிருந்து படுத்துறாங்க தவிர உண்மையான அகழ்வாய்வுகளை செய்துதான் இதை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மன்னர்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் இருந்தவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல சொல்லும் பொழுதே இதுக்கு முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் வரலான்றதையும் வந்து சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி கீழடி என்பது அங்க இருக்கிற தாவரங்கள், அங்க இருக்கிற விலங்குகள், அங்க பயன்படுத்திய வியாபார பொருட்கள், அதுல இருக்கிற வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுல அந்த காலகட்டத்துல வந்து எந்தெந்த வெளிநாடுகள் கூட வந்து தொடர்பு வைத்திருக்கலாம் அப்படின்ற செயல்கள், அதே போல அங்கிருந்த உணவுப் பொருட்கள், அங்க பயன்படுத்திய தொழிற்சாலைகள், இதையெல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அங்க நீங்க ரிப்போர்ட்டை முதல்ல வெளியே விடுங்க. அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரும். அங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்களும் அங்க நடந்திருக்குது. அந்த மாதிரி சில புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் புதிய அறிவியல் பூர்வமான விஷயங்களும் அங்க செய்திருக்கிறதுக்கான ஆதாரங்களை வந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. அந்த அறிவியல் பூர்வமான விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள், அறிவியல் பூர்வமாக பயன்படுத்திய அந்த பொருட்கள் எல்லாம் அங்க வந்து இருக்குது. அறிவியல் பூர்வமாக தான் இதெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. அங்க வந்து பேலியோ பாட்டனில என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, வைல்டு நெல், டொமஸ்டிக் நெல், டொமஸ்டிக் ரைஸ், வைல்டு ரைஸ்னா காட்டு நெல் வந்து இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்களும் அங்க இருக்கு. மனிதன் காட்டு நெல்லை தன்வயப்படுத்தி அதை பயிர் செய்கிறான். நம்ம உழவு தொழிலுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஈவன் ஒரு சில இடங்கள்ல நாகரிகம், பெரிய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கல. ஒண்ணு கிடைச்சா வைல்டு நெல் கிடைக்கும், இல்லைன்னா வந்து அந்த இடத்துல டொமஸ்டிகேட்டட் ரைஸ் வந்து கிடைக்கும். அதே போல மற்ற கீரை வகைகள் பயன்படுத்தியது, அதே போல மற்ற வகைகளையும் பேலியோ பாட்டனில் வந்து சொல்றாங்க. அதே போல பேலியோ ஜுவாலஜில வந்து அங்க என்னென்ன இருந்தது, காளைகள் இருந்தது, அதே போல மற்ற எலும்புக்கூடுகள்லாம் வந்து இருந்தது. இப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு எலும்புக்கூடையும் வச்சுக்கிட்டு அங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அறிவியல் பூர்வமாக வெளிவருவது. அப்படி இருக்கும்போது இது பெருமிதம்னு எப்படி சொல்ல முடியும்? பெருமிதம் வந்து வரலாறை வந்து எழுதிட்ட பின்னாடிதான் வந்து அறிக்கையை வந்து வெளியிட்ட பின்னாடிதான் வந்து பெருமிதத்தை பேச முடியும். பெருமிதம் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிக்கலாமே தவிர ஒரு ஆய்வாளன் ஒரு அறிக்கையை வெளியிட்டவங்க வந்து பெருமிதம் அரசியல் எல்லாம் வந்து செய்யல. அதுல உண்மை இருக்குது. அந்த உண்மை முதல்ல வெளியே வரட்டும். இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ஒரு சங்க காலம் அப்படின்னு நிறுவுவதற்கு பல்வேறு எவிடன்ஸ் தேவை. இப்போ நமக்கு கிமு 300 சொல்லும் போது நமக்கு ஒரு லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி கல்வெட்டு எவிடன்ஸ் இருந்தது. சில இடங்கள்ல கல்வெட்டு மன்னருடைய பெயர் இருக்குது, சில இடங்கள்ல நமக்கு நாணயங்கள் கிடைக்குது. அதனால இதை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கிமு 300 சொன்னோம். ஆனா இன்றைக்கு சங்க காலம் கிமு 800 சொல்றதுக்கு எத்தனை எவிடன்ஸ்களை ஒப்பிட்டு அந்த முடிவுக்கு வந்தோம். இல்லைன்னா அந்த கிமு 800 என்பது நமக்கு வந்து அப்படி சங்க காலம் கிமு 800 இழுத்துட்டு போக முடியும்னு சொல்வதற்கான சான்றுகள் பார்க்கப்பட்டிருக்குதா, இல்ல பல்வேறு சான்றுகள் கிடைத்திருக்குதா சங்க காலத்தை கிமு 300 தாண்டுவதற்கு? இதை நீங்க எப்படி பார்க்க? நிறைய சான்றுகள் வந்து கிடைத்திருக்கு. அங்க இருக்கிற மணிகள், அதே போல அங்க இருக்கிற பயன்படுத்திய தொழிற்சாலையில பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே வெளியிலிருந்து வந்ததற்கான சான்றுகள் வந்து அங்க இருக்குது. அதே போல பக்கத்துல இருக்கிற கொற்கை துறைமுகம், அங்க ஒரு பெரிய மோசடி வந்து நடந்திருக்குது. ஏற்கனவே நாகசாமி அவர்கள் அங்க ஆய்வுகள் செஞ்சும் போது கார்பன் எடுத்து வேலை செய்யறாங்க. அந்த ஒரே ஒரு கார்பனை தான் நான் எடுத்து வேலை செஞ்சேன், அது கிமு 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாரு.
அவருக்கு இங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருக்கும்போது அதை சொல்றாரு. அப்புறமா வந்து பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதற்கு எதிர்ப்பாவே தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புக்கு எதிராகவே அவரு கட்டுரைகள் எழுதி நான் அது ஒண்ண வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலம் 300ல இருந்து 300 வரை தான், 300 கிமு 300ல இருந்து கிபி 300 வரை தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்டுபிடிப்புகள்ல சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கிற தாவர வகைகள், கட்டிடங்கள், நகர அமைப்புகள் போன்றவைகள் எல்லாம் அதுல பாடப்பட்டிருக்கின்ற நகர அமைப்புகள் எல்லாம் வந்து இதுல இருக்கு. அந்த இருக்கிறதுனால நம்ம ஒப்பிட்ட அளவில் நம்ம அந்த இலக்கியங்களை ஒப்பிட்டு இந்த அகழ்வாராய்ச்சியும் ஒப்பிட்டு நாம் அந்த முடிவுக்கு வந்து நிச்சயமாக வர முடியும். அதனால அது இல்ல, அது சரிதான். அத கிமு 300க்கு மேல எடுத்துட்டு போக முடியுமா? நிச்சயமாக எடுத்துட்டு போக முடியும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிமு 300ல இருந்து கிபி 300 வெள்ளியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற அந்த மன்னர்கள் வச்சு பார்த்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட மன்னர்கள் வந்து ஒரு 5 தலைமுறை மட்டும்தான் வந்து இருக்காங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு ஒரு 600 வருஷத்துக்குள்ள அதை வந்து அடக்கியிருக்காங்க. ஆனா அதற்கு அப்பாலும் அதில் பாடப்பட்டிருக்கிற செயல்கள் வந்து இருக்கு. குறிப்பாக நம்ம சங்க இலக்கியங்களை திணைகள் வந்து சொல்றோம் இல்லைங்களா? திணைகளினுடைய காலகட்டம் இதுவரை வரையறுத்து வச்சிருக்கோமோ நம்ம. அப்போ இதை ஒப்பீடு வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்னு வந்து சொன்னா, ஒரு மொழி தோன்றி இருக்கிறது. மொழி தோன்றியதற்கு பின்னால் அது ஒளி வடிவம் பெற்று அந்த ஒளி வடிவத்திற்கு எழுத்து வடிவம் தராங்க. அந்த எழுத்து வடிவம் தந்து அந்த எழுத்துக்களை வந்து பானைகளில் வந்து எழுதுறாங்க. அந்த பானைகளில் எழுதிட்டு அப்புறமா இலக்கியங்களாக மாறி இருக்கிறது, இலக்கணமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல 3000 வருடங்களுக்கு முன்னால் தொல்காப்பியம் வந்திருக்குது அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த இலக்கிய ஒப்பீட்டை ஏன் அவர் வந்து சொல்லலை? அதுக்கு முன்னாடி அது வந்து அவங்க வந்து ஏன் வந்து கையில எடுத்துக்க மாட்டேன்றாங்க? அப்போ தொல்காப்பியம் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்னால் பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த விஷயங்களையும் ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பார்க்கிறோம். அந்த ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது தான் அது வந்து இப்ப திணை வகைகளுடைய காலகட்டம் யாராவது இது வரையும் பார்த்திருக்கீங்களா? வெளிநாட்டுல இப்போ இங்கிலாந்து போன்ற இடங்கள்ல இந்த திணை வகைகளுடைய காலகட்டம் இன்றையில இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். மொழி வந்து 5000 6000 வருஷங்களுக்கு முன்னால் தமிழ் மொழி தோன்றி இருக்கலாம் அப்படின்ற அனுமானத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த மாதிரி ஆராய்ச்சிகளை எல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். இதுவரையும் திணைகளை பற்றி நீங்க சொல்லுங்க. மன்னர்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு மட்டும்தான் நம்ம காலத்தை வந்து கணிச்சோம். திணைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம ஏன் காலத்தை கணிக்கல? அப்ப இருக்கிற கடவுள்கள், அப்ப இருக்கிற விலங்குகள், அப்ப இருக்கிற பயிர் வகைகள் அதெல்லாம் திணையில இருக்குது இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இங்க அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற இந்த பொருட்களையும் வைத்து பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை தெரிகிறது. அந்த ஒற்றுமை தெரிவதை வச்சுதான் அது அந்த காலகட்டத்தையும் தாண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த தாண்டும் அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் ஆராய்ச்சிகளை வந்து செஞ்சு நம்ம வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாததோ அது ரிப்போர்ட் முதல்ல வெளியே வரட்டும். அதாவது 292 இடங்களை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். 292 இடங்கள்ல ஒரு இடம் வந்து கண்டுபிடிச்சு அந்த ஒரு இடத்துல வந்து 100 ஏக்கரா இருக்கு. வெறும் 2 ஏக்கராவை தோண்டிட்டே வந்து இந்த மாதிரி வந்து சொல்லும் பொழுது ஏன் 100 ஏக்கரா அமர்நாத்தை வச்சு தோண்டி நீங்க விமர்சனம் சொல்ல வேண்டியது தானே? 2 ஏக்கரா மட்டும் தோண்டிட்டு ஏன் வந்து விமர்சனத்தை வந்து நீங்க விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு உங்களுக்கே அழகா இருக்குதா இது? நான் கேக்குறேன். அதான் அவர் சொல்றாரு, இனி அது கீழடியில தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இருக்க போறது இல்ல, அது தோண்ட வேண்டியது இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. ஏஎஸ்ஐல வந்து நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரை அழைத்துட்டு வந்து வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3வது வருஷம் ஸ்ரீராம் அப்படின்றவர் வந்து பாலக்காட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வம்சத்தை சார்ந்தவர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர், அவரை கூட்டிட்டு வந்து வச்சு அவங்க அகழாய்வுகள் வந்து செஞ்சாங்க. அவங்க தோண்டினது வந்து ஒரு தொல்லியலாளருக்கு வந்து எந்த பகுதியில வந்து ஒரு சைட்ல தோண்டினா கட்டிடங்கள் கிடைக்கும் தெரியும். இவர் இல்லாத இடங்கள்ல இல்லாத பக்கம் வந்து தோண்டினாரு. அதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட 11 அகழாய்வுகளுக்கு மேல செஞ்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களே அதே சைட்ல வந்து அவங்க இந்த கட்டிடங்களுடைய எக்ஸ்டென்ஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதுலாம் தெரியுமா தெரியாதா? அது ஒருவேளை அது அவருக்கு தவறுதல் அப்படி அவரை வந்து சமூக ரீதியா உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா அவருடைய பணிக்கு, ஸ்ரீராமருடைய பணிக்கு? நிச்சயமாக பண்ண முடியும். ஏன்னு சொன்னா அவர் வந்து பேப்பர் பிரசன்ட் பண்றதெல்லாம் எங்க பண்றாரு? ஆய்வு கட்டுரைகளை வந்து வெளியிடுறதெல்லாம் எங்க பண்றாரு? பொது வெளியில வந்து வெளிப்பண்றாரு. அவர் சமூகம் சார்ந்த நமஸ்காரம் என்று சொல்ற இடங்கள்ல தானே வந்து பண்றாரு. இவர் தைரியமா வந்து அமர்நாத் பண்றாரு இல்லையா? சாதாரண பொது இடங்கள்ல வந்து கண்டுபிடிச்சத வந்து வெளியே சொல்றாரு இல்லையா? அது போல அந்த நமஸ்காரம் சொல்றவங்க இடையில போயிட்டு அந்த
அந்த அந்த அவருடைய ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு நமஸ்காரம்னு சொல்றவங்க தான் வந்து இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது வெளிப்படையே தெரியுது. அது அவருடைய சாய்ஸ், இது பண்ணலாம். பட் அவர் சொன்ன கருத்து சரியா தவறா தான் நம்ம பேச முடியும். நிச்சயமாக அவருடைய சொன்ன கருத்து ஒரு தொழிலாளர் செய்ய வேண்டிய பணியை வந்து உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அவர் செய்யல. ஒரு தொல்லியல் மேட்ல வந்து எந்த பகுதி வரையும் தோண்டி இருக்காங்க, அதற்கு அடுத்து எந்த பகுதியில தோன்றுனா இங்க தெரியும் அப்படின்றது ஒரு தொழிலாளருக்கு நிச்சயமாக தெரியும். அது உண்மை. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா, ஏத்துக்கலையா? சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன கேட்கலாம்னா, இப்ப அவங்க திரு பத்ரி அவர்கள் குறிப்பிடுறதுல முக்கியமானது தமிழ் வந்து மக்களிடம் புழங்கிய மொழி, பானை ஓடுகளில் இருந்ததுனாலேயே அது மக்களிடம் புழங்கிய மொழின்னு சொல்வதற்கு என்ன வலுவான சான்றுகள் இருக்குது? ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம பாத்திர கடையில கூட நம்ம பாத்திரத்தை எழுதிட்டு வருவோம், பக்கத்துல இருக்கிற ஆசாரியவர்கள் தான் அதை எழுதி கொடுப்பாரு. அதற்காக அந்த பாத்திரத்துல எழுத்திருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை பயன்படுத்தியவர் எழுதியிருப்பாருன்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்திரத்துல வந்து எழுதணும்னு சொல்றது வந்து பாத்திரத்துல படிக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க தானே எழுதுறதுக்கு ஆர்டரே கொடுப்பாங்க. அவங்களுக்கே ஒண்ணுமே தெரியலன்னா அவங்க எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க? உங்களுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல திருமணத்துக்கு போய் பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு பேர் எழுதி தரீங்க, இல்ல ஒரு கோயிலுக்கு தரீங்க. அந்த திருமணத்துக்கு தகுந்த போது அந்த மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் வந்து தெரியணும்னு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலதானே ஒரு மீடியம் அது. ஒரு மொழின்றது வந்து ஒரு மீடியம். அந்த அந்த இடத்துல வந்து பாத்திரத்துல ஒரு பானையில எழுதுறதுன்றது வந்து மீடியம். அப்படி எழுதுறவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு வந்து சொன்னா, அப்படி இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க பானையில, பானை செய்யறவன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு, பிஇ படிச்சுட்டு, எம்ஏ எம்பில் படிச்சுட்டா வந்திருப்பான். அவன் வந்து ஒரு சாதாரணமான மனிதன், ஒரு மன்னர் பரம்பரை சேர்ந்தவனா இருக்க மாட்டான். புலவர் பரம்பரை சேர்ந்தவன் வந்து யாரும் அந்த இதுல வந்து அந்த காலகட்டத்தை ஒப்பிடும்னு சொன்னா புலவர் பரம்பரையை சேர்ந்தவங்க வந்து கவிதைகள் எழுதி வச்சு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எழுதி வச்சிருக்கிறது வந்து அசோகனுடைய கல்வெட்டுல பண்ணியிருக்காங்க. அவங்க அசோகர் வந்து ஒரு சாசனம் போடுறாரு, அந்த சாசனத்தை எடுத்துட்டு வந்து எல்லா கல்களையும் செதுக்கி வச்சிருக்காங்க. அது வந்து போய் பொதுமக்கள் படிக்க தெரிஞ்சவங்க போய் படிச்சுக்கலாம். அது சாசனம் படிக்க தெரிஞ்சவங்க படிச்சு, புலவர்கள் அதே போல சட்ட நிபுணத்துவம் தெரிஞ்சவங்க எல்லாம் போய் படிச்சு அதை வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி விளக்கி கூறுறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க சாதாரணமா வந்து ஒரு பையவன் வந்து செய்யறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 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 அங்க இருக்கிற எல்லாருமே படிக்க தெரிந்தவர்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்படின்னு வந்து ஒரு கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க இருந்திருப்பாங்க. பெரும்பான்மையானவர்கள் படிக்க தெரிஞ்சவங்களா தான் இருந்திருப்பாங்க. படிக்க தெரியாதவங்கன்றவங்க இடத்துக்கு வந்து நம்ம எதுக்கு போய் எழுத்தெல்லாம் எழுதி நம்ம காட்டணும்? அப்போ நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் என்ன யோசிக்க தோணுதுன்னா, அப்போ ஆதன், குவிரன், திசன் இந்த மாதிரியான பேர்கள் இருக்குது. ஆதன்னு படிக்க தெரிஞ்சாதானே அவன் அந்த பானையை வச்சுக்க முடியும். ஆமா, குவிரன் இல்லைன்னா அவன் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மீனையோ அல்லது ஏதோ ஒரு ஓவியத்தை சின்னத்தை வழங்க வைத்து போறான். எழுத்த எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய பானை என்று குறிப்பதற்கு ஏதோ ஒரு வடிவத்தை விட்டுட்டு எழுத்தை ஏன் எழுதுறான்னா அந்த எழுத்து அவனுக்கு தெரிந்ததுனால தானே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் அவங்க எழுதியிருக்காங்க. திருடனுக்கும் தெரிஞ்சிருக்கும், சாமானியனுக்கும், நல்லவனுக்கும் தெரிஞ்சிருக்கும், கெட்டவனுக்கும் தெரிஞ்சிருக்கும், மன்னனுக்கும் தெரிஞ்சிருக்கும், சாதாரண பானை செய்யறவனுக்கும் வந்து தெரிஞ்சதுனாலதான் அந்த எழுத்துக்களை வந்து எழுதுறாங்க. இல்லைன்னா வந்து நீங்க எதுக்கு எழுதணும்? அந்த எழுத்து வந்து இப்போ பொதுவெளியில வந்து இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் வந்து இப்ப தமிழ் வந்து இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து போர்டில் வந்து நம்ம வந்து எழுதுறோம், அதெல்லாம் வந்து எல்லாரும் படிக்கிறாங்கல்ல. அது இப்போ கவிதைகள் அதே போல வந்து சாசனங்கள், அரசு சாசனங்கள்லாம் எங்க இருக்கு? அது வேற ஒரு இடத்துல வந்து இருக்கு. அதுக்குன்னு தனியா அலுவலகங்கள் வந்து வச்சுக்கிறாங்க. பொதுவெளியில் வந்து எல்லாமே இருக்குது இல்லையா? அது மாதிரி பொதுவெளியில் இருந்த மக்கள், சாதாரண மக்களும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த கான்செப்ட் வந்து ஏன் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னா, கடவுளிடமிருந்து மொழி வந்து தோன்றியது. மொழியை வந்து குரு வந்து கற்பிப்பாரு, அப்பா வழியா மகனுக்கு வந்து கத்துக் கொடுப்பாங்க. இது அப்பா தான் வந்து மொழியை, எழுத்துக்களை வந்து கத்துக் கொடுக்குறவங்க. அம்மாவுக்கும் படிப்புக்கும், பெண்களுக்கும் படிப்புக்கும் எழுத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற ஒரு நிலை வந்து ஒரு மரபுக்கு வந்து இருக்கு. ஆனா இங்க வந்து அப்படி இருக்கிற கான்செப்ட் அகத்தியர் தான் தமிழை கத்துக் கொடுத்தாரு. தொல்காப்பியர் அவருடைய சீடரு. அதே போல அந்த இலக்கணத்தை எல்லாம் வகுத்தாங்க. அதுக்கு தொல்காப்பியருக்கு முன்னாடி அகத்தியர் வந்து வகுத்தாருன்னெல்லாம் சொல்ற அந்த கான்செப்ட் வந்து போயிடும் இல்லையா? சாதாரண மக்களுக்கு எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்குது, சாதாரண மக்களும் படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க, பாத்திரங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க பாத்திரங்கள்ல மட்டும் இல்ல, அங்க இருக்கிற நம்ம மரங்கள்ல எழுதி வச்சிருப்பாங்க, அதே போல வந்து பாறைகள்ல எழுதி வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க பானையில இருக்கிறது இன்னைய தேதி வரையும் வந்து நமக்கு வந்து தெரியுது. அதனுடைய எச்சங்கள் வந்து இன்னைக்கும் வந்து நமக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது தெரியுது. அன்னைக்கு இருக்கிற மரங்கள் எழுதி வச்சிருப்பாங்க, அது தெரியாது.
அன்னைக்கு இருக்கிற மற்ற இடங்கள்ல வந்து கரித்துண்டில் எழுதி வச்சிருப்பாங்க. கரித்துண்டில் எழுதி வச்சிருக்கிறது இன்னைக்கு வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அப்போ வந்து அந்த மீடியம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, எழுத்துக்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல வந்து ஒரு பனை ஓலையில் அப்போ எழுதியிருப்பாங்க. அந்த பனை ஓலை எழுதுறது வந்து 300 வருஷத்துக்கு மேல பனை ஓலை தாங்காது. அது மறுபடியும் தான் வந்து திருப்பி எழுதினாதான் பனை ஓலையில் எழுதுறது வந்து இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அது வந்து அது வந்து இவங்க தான் பேர் எழுத சொல்றவங்க ஒருத்தன், பேர் எழுதுறவங்க ஒருத்தன், படிக்கிறவங்க ஒருத்தன், இப்படின்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது வந்து அது மனித இனத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அது மாதிரி சொல்லுவாங்க. மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் இப்ப இந்த டிஎன்ஏ ஆய்வுகளை பத்தி அவர் வந்து முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் இந்த பகுதியில தான், அதிரம்பாக்கம் போன்ற பகுதியில தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சொல்லிட்டு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனிதர்களுக்கு குடியேற்றம் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியா கீழடியும் இது இருந்துன்னு சொல்றாங்க. அப்போ மனித பரிணாம வளர்ச்சிங்கிறது மைக்ரேஷன். மக்கள் அங்கங்கே நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் தானா? மனிதர்கள் நிலை அடைந்தவர்கள் தானா? அவர்கள் வந்து நிலையா ஒரு இடத்துல இருந்தாங்களா? அவர்கள் தான் 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்த அந்த டிஎன்ஏ வந்து ஒரு சிலருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இதே டிஎன்ஏ அந்த உண்மையான டிஎன்ஏ ஒய் டிஎன்ஏ வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு கிடைத்து வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் இருக்கும், அவங்கதான் இங்கே இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இதெல்லாம் அறிவியல் பூர்வமானதானா அப்படின்னு கேட்குறேன். நீங்க எப்படி பாருங்க? டிஎன்ஏன்றது அறிவியல் பூர்வமாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியில ஆரம்ப கட்டத்துல ஹோமிட் வந்து இருக்கு. அதே போல வந்து அதுக்கு பின்னாடி வந்து பல பரிணாம வளர்ச்சிகளை பெற்று வந்து வந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபிதகஸ், ஹோமோ ஹைபிலிஸ், அதே போல ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹைடல்பர்க்ஸ், அதே போல நியாண்டர்தல், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீண்ட பரம்பரை வந்து இருக்குது. இதுல வந்து ஹோமோ எரெக்டஸ்ன்றது ஒரு 17 லட்சம் வருஷத்துல இருந்து 25 லட்சம் வருஷம் வரையும் இருந்த ஒரு ஸ்பீசஸ் அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஹோமிட்ன்றது அது பல காலங்களுக்கு முற்பட்டதா வந்து இருந்திருக்கு. அப்போ ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற மனிதன் இங்க வந்து அதிரம்பாக்கத்துல வந்து இருந்தாங்க, குடியத்துல வந்து இருந்தாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் இந்தியாவுல கிடைச்சிருக்குது. அதே போல வந்து அதற்கு அடுத்த நிலையில இருக்கிற ஹோமோ சேப்பியன் அப்படின்ற ஒரு இதுவும் அப்படின்றதுக்கான தொழில் எச்சங்களும் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குது. அந்த ஹோமோ சேப்பியன் கிடைத்த வருடங்கள் 60,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதே போல ஹோமோ எரெக்டஸ் கிடைத்த வருடங்கள் 15 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடின்றத வந்து அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மனிதனுக்கு முன்னாடி இருந்தவங்க குரங்குல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்குல கிட்டத்தட்ட 98% வந்து நம்மளுடைய ஜீன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹோமோ எரெக்டஸ்னுடைய காலகட்டம் மனுஷன் நிமிர்ந்த பின்னாடிதான் நம்ம வந்து இங்க வந்து வந்திருக்கோம். அதுவும் ஏன் வந்தாங்கன்றத வந்து முதல்ல பரிணாம வளர்ச்சியில வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனிதன் வந்து இருந்த இடம் மரங்கள் தாங்க. மரங்கள்ல தான் கூட்டமா வந்து வாழ்ந்தான். மரங்கள் விட்டு பனிக்கட்டி எல்லாம் உருகின பின்னாடி மரங்களை விட்டு கீழே தரைக்கு வந்து வரும் பொழுதுதான் அவன் இறைகளை பிடித்து சாப்பிட்றதுக்காக நிமிர்ந்து நிற்கிறான். அதுதான் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஸ்டேஜ். அந்த ஹோமோ எரெக்டஸ்ன்ற ஸ்டேஜ் வந்து இங்க இருக்குது. தட்பவெட்ப நிலையும் அதுக்கு ஒரு காரணம். இந்த பகுதிகளில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நிலம், அதே போல வறண்ட நிலம், அதே போல ஒரு வளமையான தாவரங்கள் இருக்கக்கூடிய இடங்களா வந்து இங்க தமிழ்நாடு போன்ற இடங்கள் இருக்கு. அதனால இந்த தகவமைப்புகள் அந்த குரங்குல இருந்து ஹோமோ எரெக்டஸ் வந்து இங்க இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் போது அதை எல்லாரும் நம்புறோம், அது இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு மைக்ரேஷன்ல ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு மைக்ரேஷன்ல வந்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து அது 60,000 வருஷத்துல இருந்து 70,000 வருஷம் வரையும் வரான்னு சொல்றாங்க. இந்த ஆய்வு வந்து ஏதோ சாதாரணமா நடந்ததா வந்து இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாதாரணமான ஆய்வு கிடையாது. ஜெனட்டிக் பிரகாரம் வயதை கணிக்கின்ற ஒரு ஆய்வு வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆய்வு கிடையாது. அதே போல ஏன்னா த ஜியோகிராபிக் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்டினுடைய அடிப்படையில உலகளாவிய மக்கள் கிட்ட ஒரு ஒரு இதை சர்வே வந்து எடுக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட உலகம் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா 10,06,543 பேர்கிட்ட அந்த ஜெனட்டிக்னுடைய அந்த அந்த ரிசர்ச் வந்து பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 78,590 பேர்கிட்ட இருக்கிற தரவுகளை எடுத்து அந்த ஆராய்ச்சி இன்னைக்கும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வச்சிட்டு இருக்கிறதுல மதுரையில வந்து பிச்சைப்பன் சார் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவர் 11,000 பேருனுடைய சாம்பிள்ஸை வந்து எடுத்துட்டு ஆய்வுகள் வந்து செய்யறாங்க. அது பல்வேறு தரப்பு மக்கள், கிட்டத்தட்ட 91 பழங்குடிகள் கிட்ட இருந்து ரத்த சாம்பிள் எடுக்கிறாரு. 123 ஜாதிகள் கிட்ட இருந்து அந்த ரத்த சாம்பிளை வந்து அவர் எடுக்கிறாரு. இப்படிலாம் எடுக்கும் பொழுது
அது வந்து ஜெனட்டிக் மார்க்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மார்க்கர் வந்து அதிகமா இருந்து இதுல அவ்வளவு பேர்லயும் முன்னோடியா இருக்கிறது வந்து அந்த மதுரையில உசிலம்பட்டில இருக்கிற அந்த ஜோதி மாணிக்கபுரம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிற விரும்மாண்டி கிட்ட தான் அந்த ஜெனட்டிக் மார்க்கர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஜெனட்டிக் மார்க்கர் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கு, ஏதோ ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட எல்லாம் வந்து கிடையாது. இப்போ நீங்க வந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜீன் கூட வந்து சேர்ந்து இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு மார்க்கர் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நான் வந்து 7,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறோன்னா இருந்தா எனக்கு மார்க்கர் கம்மியா இருக்கும். குறிப்பா வந்து சொல்லணும்னு சொன்னா, இன்னும் தெளிவா வந்து சொல்லணும்னு சொன்னா, திராவிடம் அப்படின்னு சொல்ற இந்த மொழி குடும்பம் உருவாவதற்கான ஆரம்ப கட்ட அந்த ஜீன் இந்த மண்ணுல வந்து ஜோதி மாணிக்கபுரத்துல இருக்கிற அந்த விரும்மாண்டி கிட்ட இருக்கிற ஜீன் வந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடி M130 அப்படின்ற அந்த பிரிவுல வந்து அவர் வந்து இருக்கு. அப்போ திராவிட மக்கள், இந்த தமிழ் மக்கள் தோன்றியது 60,000 வருஷத்துக்கு முன்னாடி, 60,000 70,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஜீன் தோன்றிவிட்டது அப்படின்றது அதுக்கு அர்த்தம். ஆனா R1A1 அப்படின்னு சொல்ற ஆரியர்கள் வந்து தோன்றிய அந்த ஜீன் வந்து இன்றையிலிருந்து 7,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க தோன்றி இருக்கிறாங்க. அந்த ஜீன் வந்து தோன்றி இருக்குது. அவங்க தோன்றிய இடம் அந்த உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் இருக்குது இல்லையா, அந்த உக்ரைன் போன்ற பகுதிகளில் வந்து தோன்றி இருக்காங்க. அங்கிருந்து மைக்ரேஷன் ஆகி இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த மைக்ரேஷன் தியரியிலும் இந்த ஜெனட்டிக்கும் வந்து ஆரியர்களுடைய தோற்ற வளர்ச்சியை ரொம்ப பெண்ணுக்கு தள்ளுது, திராவிடர்களுடைய தோற்ற வளர்ச்சியை ரொம்ப முன்னுக்கு தள்ளுதுன்ற அடிப்படையில அதை ஏத்துக்கவே தயங்க வந்து அறிவியலை மறுப்பதாக வந்து இருக்கிறது. முதல்ல அறிவியல் வந்து இவ்வளவு விஷயங்களும் வந்து இருக்கு. அதே போல வந்து இதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து ஏன்ஷியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன், அதே போல ஏன்ஷியன்ட் ஏன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் அப்படின்னு சொல்ற அந்த ஜீன் வகைகளை வந்து கண்டுபிடிச்சுதான் இவ்வளோ வந்து வகைப்பாட்டியலை செஞ்சு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ரிசர்ச்சை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு நாள்ல ஒரு இரவுல செஞ்சு இந்த ரிசர்ச்சை செஞ்சு வெளியிட்டு இவர் வந்து அதுக்கு யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், விவரம் தெரியாத ஒரு மனிதர் ஏஐல படிச்சுட்டு இவர் வந்து விமர்சனம் பண்ணுவார்ன்றதுக்காக அந்த ரிசர்ச் செய்யல. அது வந்து இந்த ஜாகிரபிக் ப்ராஜெக்ட்ல வந்து அவர் வந்து செஞ்சவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் வெல்ஸ் அப்படின்றவர் வந்து செஞ்சாரு. அவரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக்ஸ் மற்றும் ரோபோ வந்து அவர் வந்து தெரிஞ்சவரா இருக்காரு. அதே போல நேஷனல் ஜாகிரபிக் ப்ராஜெக்ட்ல இந்த ஜாகிரபிக் சொசைட்டி மூலமா அந்த செயலை வந்து செய்யறாங்க, அந்த ரிசர்ச்சை வந்து செய்யறாங்க. அப்படின்னும் போது இது எவ்வளவு மிக நுணுக்கமாக செஞ்சிருக்காங்க, மிகப்பெரிய ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க. 10 லட்சம் பேரை வந்து வச்சுக்கிட்டு அவங்க இந்த பெரிய ஆய்வுகளை வந்து செய்யும் பொழுது ஏனோதானோன்னு செய்வாங்களா? இது மாதிரி பல கேள்விகள் வந்து வருது. இந்த பரிணாம வளர்ச்சியை பத்தியும் ஜெனட்டிக்கை பத்தியும் பேசும் பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு கொஸ்டினை கேட்டு அதுல இருந்து எடுத்துட்டு வந்து பேசுறத வந்து தவிர்த்துட்டு உண்மையான அந்த ரிசர்ச்சினுடைய வரலாற்றையும் அந்த ரிசர்ச்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வந்து நல்லது. இப்போ நாங்கெல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா நாங்க ஏனோதானோன்னு பேசிட முடியாது, ஆதாரங்களோட வந்து பேசணும். அப்படின்ற அடிப்படையில தான் அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரையில வந்து அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் ஆணித்தரமா வந்து சொல்றாரு. அப்படி ஆணித்தரமா வந்து சொல்லும் பொழுது அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது விமர்சனம் பண்ணும்போது கூட வந்து ஒரு ராகமிட்டு சொல்றாங்க, ஒரு கேவலப்படுத்துற மாதிரி வந்து சொல்றாங்க. அது வரலாற்றுக்கு உகந்தது அல்ல. அது வரலாற்று உண்மைகளை பேசும்போது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா பிடிக்காத விமர்சனம் மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து நம்ம என்னன்னா சங்க காலத்தை முடிவு செய்வதிலேயே நமக்கு வந்து நிறைய தரவுகள் தேவைப்படுது. இந்த கீழடி ஆய்வு மட்டும் போதாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால கிமு 300 தான் அப்படின்னு நிக்கிறாரு. ஏன்னா கிமு 300 ஏற்றுக்கொண்டவர் கிமு 400-500 வர்றதுக்கு அவர் வரலாற்று சான்று தான் வேணும்னு கேட்கிறாரு. அதை கொடுத்துடலாம். அப்போ சங்க இலக்கியத்துல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அப்போ சங்க இலக்கியத்துல வரலாற்று சான்று எடுத்த இருமை பற்றிய செய்திகள் இருக்கு. இன்றைக்கு இருமை பற்றி சங்க இலக்கியம் சொல்லுகிற அதே இருமை பற்றி நமக்கு வந்து இன்னைக்கு அகழாய்வுகள்ல நமக்கு ஏறக்குறைய 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றோம். அப்போ சங்க காலத்தை 5000 ஆண்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா அது அப்படி சொன்னா அது ஏற்புடையதா? ஏன்னா இரும்பு வந்து நீங்க சங்க காலத்துக்கு முன்னும் மனிதர்கள் பயன்படுத்தலாம், இரும்பு காலத்தினுடைய துவக்கத்துல கூட பயன்படுத்தலாம். அவன் அந்த இரும்பு காலத்துடைய துவக்கத்துல பயன்படுத்துறத அவன் நாகரிகம் அடைந்த போதுதான் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா இருக்குமா? இதுல வந்து இலக்கிய ஆதாரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வரலாறு எழுத வேண்டும், குறிப்பாக புராணங்களை வைத்துக்கொண்டு வரலாறு எழுத வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு போக்கு வந்து இங்க போயிட்டு இருக்குது. அதை மட்டும்தான் வரலாறா வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சிகளும் போயிட்டு இருக்கு. ஆனா அதற்கான அகழ்வாராய்ச்சியினுடைய அகழ்வாராய்ச்சி செய்யும் போது எந்தவித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை.
அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த அகழ்வாராய்ச்சியின் மேலும் இங்க இருக்கிற சங்க இலக்கியங்கள் மேலும் தாக்குதல் வந்து தொடுக்கிறாங்க. இப்போ இந்த சங்க இலக்கியம் மீதான தாக்குதல் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்கள்ல இரும்பு கண்டுபிடிப்பு இருக்கு, சங்க இலக்கியங்கள்ல கட்டிடங்கள் வந்து இருக்கு, கடைகள் வந்து இருக்கு, எல்லாமே வந்து இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்கு. இப்படின்ற பட்சத்துல இதற்கான அகழாய்வுகள் வந்து 5300 இன்னையில இருந்து 5345 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது கிமு 3345 வருஷத்துக்கு முன்னாடி அகழாய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இலக்கியங்கள்ல எழுதுறத வந்து அதுதான் ஒத்துக்கணும். அதுல 300க்கு 300 வந்து சொல்லி வச்சிருக்காங்க. கிமு 300ல இருந்து கிபி 300 வரையும் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த 5345 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது எதை சேர்ந்தது? அப்போ இங்க பாடப்பட்டு இருக்கிற இந்த பாடல்கள் எதை வந்து நமக்கு வந்து காட்டுகிறது? அப்போ வரலாற்றை வந்து எழுதுறவங்க, உண்மையான வரலாற்றை எழுதுறவங்க, நாங்க தமிழ்நாட்டுல இல்ல, வடநாட்டுல இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து வந்து எழுதுறவங்க, உண்மையான வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒப்பிடுவாங்க. ஒப்பிட்டு இலக்கியங்கள்லயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒப்பீட்டு ஆய்வுகள்ல இந்த காலகட்டம் இன்னும் பின்னாடி வந்து போகும். சங்க காலம் என்பது 5345 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அனுமானிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியை வந்து முன் வச்சுட்டு இந்த பேட்டியை இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் திணைகளை பற்றிய காலகணிப்புகள் ஏதாவது நடந்திருக்கா? ஏன் அந்த திணைகளை பற்றிய காலகணிப்பு நம்ம வந்து போகல. ஒவ்வொரு திணையும் ஒரு கலாச்சாரம் பண்பாட்டை கொண்டிருந்தது, அதை நம்ம மறுக்க முடியாது. இங்கே வந்து 5 வகை நிலங்கள் வந்து இருக்கு. 5 வகை நிலங்களிலும் 5 வகையான வாழ்க்கை முறைகள் இருக்கு, 5 வகையான கடவுள்கள் இருக்காங்க, 5 வகையான தாவரங்கள் இருக்கு, 5 வகையான விலங்குகள் வந்து இருக்கு. எல்லாத்தையும் இலக்கியங்கள்ல போட்டு காட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம அந்த காலக்கணிப்பை செய்யும் பொழுது இப்போ இதுல கிடைச்சிருக்கு 5345 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு, இதை இந்த அந்த அகழாய்வில் கிடைச்சிருக்கு இலக்கியங்களும் ஒப்பிட்டு இனிமேல் அந்த மாதிரியான வரலாறு தான் எழுதப்படும். அப்படின்னும் போது இதையும் தாண்டி வந்து இன்னும் செல்லும். இந்த அகழாய்வுகள் வந்து ஒரே ஒரு அகழாய்வு தான் வந்து இதுவரையும் செஞ்சிருக்காங்க. இன்னும் பல அகழாய்வுகள் வந்து வரும்பொழுது இதை எல்லாத்தையும் நிச்சயமாக மெய்ப்பிக்கும். இவ்வளவு நேரம் அறக்கழகம் நேயர்களுக்காக இருந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களுக்காக அளித்ததற்காக நன்றி. இந்த விவாதத்தை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். நன்றி.